57:29. அல்லாஹ்வுடைய அருட்கொடையிலிருந்து யாதொன்றையும் பெற தாங்கள் தகுதியுடையவர்கள் அல்லர் என்று வேதத்துடையவர்கள் எண்ணிக்கொள்ளாது இருக்கும் பொருட்டே. யாரெல்லாம் மனசாட்சியோட வாழவங்களோ வேதத்துடையவங்க தான். இந்த வேதத்தை கையில் வச்சிருக்காருன்னா அந்த மனசாட்சியை நினைவுபடுத்திக்கிறதுக்காக தான். ஏற்கனவே வேதம் நம்மகிட்ட இருக்குது, எல்லாத்தையும் இருக்குது. அந்த மனசாட்சியை மறந்து வாழ்ந்துருப்பதன் காரணமாக நினைவுபடுத்த நல்ல விஷயம் இந்த வேதம். இப்போ படிக்கும்போது ஆமாம் சரியாதுன்னு சொல்ற அளவுக்கு, சில விஷயங்கள் புரியாமல் இருக்கும்போது அது எடுத்து சொல்லவும் புரியுற அளவுக்கு, உண்மைதான் சரிதான் சொல்ற அளவுக்கு இது உங்களிடம் இருக்கிறது உண்மைப்படுத்துகிறது, மெய்ப்படுத்துது. நம்ம எல்லாரும் இருக்கிறத மெய்ப்படுத்துது. அதனால அடுக்கூட யாரும் தடுக்கப்பட்டதா இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. யாரெல்லாம் அவங்க திரும்புறாங்களோ, அவங்க பொருத்தமா விரும்புறாங்களோ, அவன்கிட்ட பணிகிறாங்களோ, அவனை தீர்ப்பு பண்ணிடுறாங்களோ, அவனை சரணடைகிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் என்னோட அடுக்கூட தடுக்கப்பட்டதா இல்லை. ஆனால் அங்கே நம்ம கவனம் மாறி போயிடும். ஒன்று அவன்கிட்ட கேட்கும் போது எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேணும்னு கேட்குறோம், அங்கேயும் நீங்கள் அவனை கண்ணியப்படுத்தலை. நமக்கு எந்த மாதிரி வாழ்க்கை கொடுத்தா நம்ம நன்றி கொடுப்போம் அவனுக்கு தெரியும். எப்போ ஒரு உருவ அமைப்பில் நீங்கள் இந்த மாதிரி கேட்குறீங்களோ அதை அவனை கண்ணியப்படுத்தலை. நீங்கள் வாழ்க்கையை எப்படி அவனுக்கே அறிவிக்கிறீங்க. எனக்கு எது நன்மைங்கிறது உனக்கு தெரியும், அதை நடத்தி கொடுன்னு கேட்கணும். என்னுடைய ஆசையின் காரணமாகவோ, என்னுடைய பிரியத்தின் காரணமாகவோ, ஆர்வத்தின் காரணமாகவோ, என்னுடைய ஆதங்கத்தின் காரணமோ எது நடத்தி கொடுத்துடாத. நான் பலவீனமா இருக்கிறேன், நீ என்னை பார்த்துக்கோ. எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியும், எப்போ கொடுத்தா நன்மை உனக்கு தெரியும். அப்படி நீ என்னை அருளை கொண்டும் பொருளை கொண்டும் உயர்த்தும் பொழுது உன்னை மறந்துட்டு ஆயிடக்கூடாது, நன்றி விட்டு ஆயிடக்கூடாது. இன்னும் எனக்கு உள்ளம் அதிகரிக்கணும், நன்றி உணவு அதிகரிக்கணும், பணிவு அதிகரிக்கணும், ஞானங்கள் அதிகரிக்கணும். உன் நினைவில் நான் வாழணும், உன்னை மறந்துட்டு ஆயிடக்கூடாது அவன்கிட்ட கேட்கணும். ஏன்னா வலை நமக்கு தெரியும். இப்பவே கொஞ்சம் நமக்கு கூடுதலா சுகமான வாழ்க்கையை கொடுத்தா பெரும்பாலும் அவனை மறந்துதான் இருக்கும். நினைக்கவே நேரம் கிடைக்க மாட்டேங்கிற அளவுக்கு நம்ம மறுபடியும் பொருள் செயலில் போயிடுறோம், அல்லது மனைச்செயல் ஆயிடுறோம், நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். நல்ல சுகத்தை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கும்போது நன்றியோட எப்படி சுகத்தை கொடுத்து வாழ வச்சுட்டு இருக்கிற, இந்த சுகம் அதிகரிக்கணும். அப்படி அந்த நேரத்தை நம்ம அவன் போது திரும்பறதுக்கு போகலாம். நேரம் கிடைக்கும் போதாவது, நேரத்தை ஒதுக்கிவிட இல்லை, நேரம் கிடைக்கும் போதாவது. நமக்கு எல்லாருக்கும் நேரம் கிடைக்காம இல்லை, எந்த நேரம் பெருசாக உழைச்சிட்டுலாம் கிடையாது, அதனால எந்த நேரம் கஷ்டப்பட்டும் கிடையாது. நம்ம நிறைய அவகாசம் கொடுக்கப்படுது, ஆனால் ஒழுங்காக பயன்படுத்துறது கிடையாது. அந்த அவகாசத்தை நம்ம இருமும் திரும்பாம, அவனுக்கு பொருத்தமாக வாழ விரும்பாம, பொருள் இச்சைகளை கொண்டு அல்லது மற்றவங்களுக்கு குறைகளை துறை ஆரம்பிச்சு அது குற்றம் குறை பேசிக்கிட்டு, நாளை வாழ்க்கை பற்றி பெரும் திட்டங்களை போட்டுட்டு, நாளை வாழ்க்கை நம்ம கையில் இருக்குன்னு தெரிஞ்ச நிலையில் பெரும் திட்டங்களை போட்டுருக்கோம். அந்த திட்டங்களில் நன்மையான இருந்தால் கூட நிச்சயமா நன்மையான கூடிய நமக்கு இருக்கு. இனி வரக்கூடிய காலங்கள் நாம் கோவப்படக்கூடாது. இவனே நாளை வாழ்க்கை திட்டம், எனக்கு பொறுமை வேணுவனே, நான் பெருமை கொண்டுடாது, அடுத்தவங்க கொடுக்கப்பட்ட வாழ்க்கை பற்றி நான் புறாமப்படக்கூடாது, எந்த தேவையும் நான் அவசரப்படக்கூடாது, நீ கொடுத்து நான் வீணரம் பண்ணக்கூடாது, நான் கஞ்சித்தனம் பண்ணக்கூடாது, உனக்கு நன்றியோடு நான் வாழணும், நீ வாழ வைக்கணும். அப்படி கொடுக்கறதுல நான் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும், அதில் நான் பெருமை, அதுலேயும் நான் பெருமை பண்ணக்கூடாது, பெருமை எதிர்பார்த்தக்கூடாது. இப்படி இந்த மாதிரி நம்ம முற்படுத்தி வச்சாலும் அவன்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும்.